Mangalore special Paneer Ghee roast செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் ஒரு கடாயில் கீயை ஆட் செய்து தனியா, சோம்பு மற்றும் சீரகத்தை ஆட் செய்யுங்கள். நெய்யில் நன்றாக வறுத்தெடுத்து சிறிதளவு புளியை ஆட் செய்யுங்கள். இப்பொழுது சில்லி பவுடரை சேர்த்து பூண்டை ஆட் செய்ய வேண்டும். நான் இன்னைக்கு யூஸ் செய்தது பிரகிருதி ஃபார்ம்ஸின் கீ. அந்த கீயும் மசாலாவும் சேர்த்து வந்த அரோமா இருக்கே பாப்பா அருமை. இப்பொழுது இந்த கலவையை ஒரு மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பன்னீரை இவ்வாறு வெட்டி கொண்டு ஒரு கப்பில் தயிரை ஆட் செய்து உப்பு, மஞ்சத்தூள் மற்றும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டை ஆட் செய்யுங்கள். இத்துடன் பன்னீரை ஆட் செய்து நன்றாக மேரினேட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு தவாவில் கீ மற்றும் எண்ணெயை தாராளமாக ஊற்றி பன்னீரை அடுக்கி ஷாலோ ஃப்ரை செய்து கொள்ளுங்கள். நெய்யில் மிதக்கும் பன்னீராணி வீடெங்கும் வாசனை தருவாய் நீ. இப்போது அதே கடாயில் அரைத்து வைத்த பேஸ்ட், தண்ணீர் மற்றும் மேரினேட் செய்த கர்டை ஊற்றி பன்னீரை ஆட் செய்து கொழுப்பு இறங்க கடாயிலே ரோஸ்ட் செய்து கொண்டிருந்தால் சுவையான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.